ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 1 ராஜாக்கள் புஸ்தகம் 36வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்திலே என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்க அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் ஆவாய். இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டுக்கொண்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளையின்படி என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படி என் பார்வைக்கு செம்மையானதை செய்ததுண்டானால் நான் உன்னோடு இருந்து தாவீதுக்கு கட்டினது போல் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யெரொபெயாம் தேவன் சாலமோன் ராஜாவுக்கு பின்பு எரேமியாவை குறித்து சொல்லுகிறார். யெரொபெயாமை, அதாவது ரெகொபெயாம் என்கிறது சாலமோனுடைய குமாரனுடைய பெயர். யெரொபெயாம் என்பது அவனுடைய வேலைக்காரனுடைய பெயர். யெரொபெயாமை பார்த்து சொல்லுகிறார், வேலைக்காரனாக சாலமோனுக்கு வேலைக்காரனாக இருந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இஸ்ரவேலை உனக்கு உன்னை ராஜாவாக ஏற்படுத்த போகிறேன். உனக்கு 10 தூண்டுகளை நான் உனக்கு தருவேன். இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 கோத்திரங்கள், அதில் 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன் என்று சொன்னான். ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தாவீது நிமித்தம் நான் கொடுப்பேன் என்று சொல்கிறான். ஆனால் இந்த ராஜா அப்படியே காரியங்கள் சம்பவிக்கிறது. இந்த யெரொபெயாம் பார்த்திராத விதத்தில் இவனுக்கு ராஜ பதவி வந்து சேருகிறது. ஆனால் இவன் எதிர்பார்த்தபடி இவன் சாலமோன் இருந்த நாட்களில் இவனை சாலமோன் விரட்டி விட்டான். வேறொரு ராஜாவிடத்தில் போய் தஞ்சம் தங்கி கொண்டிருக்கிறான். அப்படி தங்கி கொண்டு இருக்கிற வேளையில் சாலமோன் இறந்து விட்டான் என்று செய்தி வந்தவுடன் இவன் கடந்து வருகிறான். கடந்து வரும்பொழுதுதான் கர்த்தர் இவனை ராஜாவாக உயர்த்துவதற்கு ஒரு வழியை திறக்கிறார். அப்படி திறக்கும் பொழுது ராஜாவாக இப்பொழுது எல்லா காரியங்களும் வந்து இவனை ராஜ்யபாரம் இவனுக்கு கைக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் கர்த்தர் யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இஸ்ரவேலர்களை மடங்கடிக்க வருகிறார்கள். அப்படி மடங்கடிக்க வரும் வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது என்னாலே நடந்த காரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்னாலே நடந்த காரியம். நீங்கள் உங்கள் சகோதரோடு சண்டையிட வேண்டாம், திரும்பி போங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் எல்லாம் கடந்து போய் விட்டார்கள். இப்பொழுது இவன் தனக்குள்ளே சிந்தித்துக் கொள்கிறான், எப்படியாகிலும் சரி ஒரு நாளில் இந்த ஜனங்கள் தன்னுடைய எஜமானோடு சேர்வார்கள், சேர்ந்து ஒரு நாளிலே என்னை கொண்டு போடுவார்கள். ஆகையினாலே நான் ஒன்று செய்வேன், இவர்கள் எருசலேமுக்கு யூதேயா தேசத்திற்கு போகாதபடி இவர்கள் இங்கே ஆராதிக்கும்படி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக செய்து வைத்து விட்டான். இவனே பதறி போய் செய்து விட்டான். ஆம், அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டு எந்த பிரச்சனையில் எந்த காரியங்கள் யார் வந்தாலும் சரி, எவர் போனாலும் சரி, நமக்கு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே நிலைத்திருப்பானால் இவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். இதே போல உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் துயரங்கள் வருகிறதா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய மகிமையுள்ள கரம் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.